13 ஆண்டுகளாக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்த பாமக தற்போது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் களமிறங்க உள்ளது. இடைத்தேர்தலை பாமக புறக்கணித்தது ஏன் என்பது குறித்தும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது ஏன் என்பது குறித்தும் விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி பணபலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்து வெற்றி பெறுவதாக பாமக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் யாரேனும் உயிரிழந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக பதவியை இழந்தாலோ அதே கட்சியைச் சேர்ந்த ஒருவர் எம்எல்ஏவாக அல்லது எம்பியாக நியமிக்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டுமென பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஒருவேளை சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க இடைத்தேர்தல் அவசியம் என்றால் மட்டுமே நடத்தலாம் என்பது பாமகவின் நிலைப்பாடாக உள்ளது. இதனால் இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை என 13 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்கை முடிவெடுத்த பாமக அதன் பின்னர் இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவதை தவிர்த்தது. கடைசியாக 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற பெண்ணாகரம் தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிட்டது. அந்த தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்ட தற்போதைய கௌரவ தலைவரான ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் அதிமுகவை விட 14,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் 23 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போதைய அதிமுக ஆட்சியை தக்க வைப்பதற்கான முக்கியமான இடைத்தேர்தலாக இது பார்க்கப்பட்டது. பாமகவுக்கு வலுவான வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதில் பாமக போட்டியிடாமல் கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு ஆதரவு அளித்தது. தொகுதி மறுசீரமைப்பிற்கு பின்னர் 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் 2016ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்ட பாமக 41,428 வாக்குகள், அதாவது 23.19% வாக்குகளை பெற்றது. அதன் பின்னர் பாமக நேரடியாக போட்டியிடாத நிலையில் பாமக ஆதரவுடன் களமிறங்கிய அதிமுக 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் வெற்றியையும் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியையும் பெற்றது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த பாமக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இதனால் பாமக தொண்டர்கள் சோர்ந்திருக்கும் நிலையில் பாமகவுக்கு கணிசமாக வாக்கு வங்கி உள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் பாஜக போட்டியிட்டால் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதை விட நேரடியாக களமிறங்க வேண்டும் என நிர்வாக குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற கொள்கையை தளர்த்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்ற முடிவை பாமக எடுத்துள்ளது. தற்பொழுதுள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்தது. ஓரிரு தினங்களில் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து முறையான அறிவிப்பை எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பார்கள். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் இடம்பெற்றுள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் பாமக சுமார் 32,000 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தது. இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கும் முயற்சியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு இடைத்தேர்தலில் களமிறங்கும் பாமக தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்சியாக இருக்கும் என கருதப்படுகிறது.